ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டூ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு போகிறவன் நீ மட்டும் போ, எதுக்காக ராஜியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்டோட கல்யாணம், ஏண்டா போகிறேன்ப்பான்னு சொல்லி பர்மிஷன் கேட்பியா, நான் போக போகிறேன்னு சொல்லுவியன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் போகிறதா முடிவு எடுத்துட்டோம், அதை உங்ககிட்ட நாங்கள் ஏன் கேட்கணும், நாங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறோம், நீ வா ராஜி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராஜுக்கு என்ன பேசுறதுன்றதே தெரியாம ரொம்பவே குழப்பத்தில் வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்போ பாண்டியன் கோவமா அங்கேருந்து கிளம்பி போனதும் இப்போ கதிர்கிட்ட ராஜி வந்து இதெல்லாம் தேவையா, மாமா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு, உனக்கு உன்னுடைய கனவு நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, அப்போ கோபப்படுவாங்க, அதுக்கப்புறம் நீ கேட்டா போலீஸாக வந்து நீ எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜையும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ மயில போயிட்டு சரவணன் கிட்ட, மாமா பார்த்தீங்களா கதிர் எப்படி எல்லாம் பேசினாருன்னு பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃபுக்காக எப்படி எல்லாம் பேசினார் பழக்கம் இதை நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. உடனே மயிலு வந்து இப்படி பேசினா பரவாயில்ல, ஆனால் இவர் அப்படியெல்லாம் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு மயிலு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே கோவமாக கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பழனி கிட்ட வந்து சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பேசினது ரொம்ப தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவர் என்ன விஷயத்த வேண்டான்னு சொல்றாரோ அவன் அந்த விஷயத்த அதை செய்யறான், அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னுலாம் சொல்லி ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல கதிர் இருக்காங்க. எப்படியாவது ராஜியை போலீஸ் ஆக்கி தீரணுன்றதுல ரொம்பவே மும்மரமா இருக்காங்க. பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஒருவேளை நம்ம ராஜி வந்து போலீஸ் ஆகி வந்து அப்ப வந்து எப்படி ரியாக்ஷனா இருக்க போகுது பாண்டியன், அதை எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.